இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சகாய அன்னையினுடைய வணக்க நாள். இந்த நாளில் சகாய அன்னையினுடைய பரிந்துரையால் உங்கள் குடும்பங்களுக்கு அமைதியும் சமாதானமும் நிரம்ப கிடைக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் சிறப்பு ஜெபமாலை செய்து குடும்பங்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் அன்னை மரியாள் இயேசுவினுடைய திருக்கரங்களிலிருந்து நமக்கு பெற்றுத்தர அன்னையை நோக்கி பரிந்துரை ஜெபத்தை இன்றைக்கு நம்ம செய்வோம். அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித ஃபிதேலிஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனித ஃபிதேலிஸ் என்பவர் 1577ஆவது ஆண்டு பிறந்ததாக நம்ம அறிகிறோம். பிறப்பிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்து சிறந்த கல்வியை பெற்று வழக்கறிஞராக தன்னுடைய வாழ்வை தொடங்குகிறார். அன்புமிக்கவர்களே, ஏழைகளின் வழக்கறிஞர் என்கிற பெயர் பட்டம் இவருக்கு கிடைக்கிறது. காரணம், ஆதரவற்றவர்கள் மற்றும் குரலற்றவர்களுக்காக இவர் வழக்குகளை எடுத்து அவர்கள் சார்பாக வாதாடி நீதியை பெற்று தந்த ஒரு காரணத்திற்காக இவருக்கு அந்த அடைமொழி கொடுக்கப்பட்டது. பிறகு மிக செல்வத்திலும் பேரும் புகழோடும் வாழ்ந்த இந்த ஃபிதேலிஸ் என்பவர் கப்புச்சின் சபையில் சேர்ந்து துறவியாக மாறுகிறார். மிகப்பெரிய ஒரு பணக்கார வசதியான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் துறவியாக மாறிய பிறகு அவருடைய வாழ்க்கை தாட்சியிலும் ஏழ்மையிலும் இருந்தது. இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணியில் இவர் ஈடுபட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ஸ்விங்லி மற்றும் கால்வின் இவர்கள் இருவருமே திருச்சபைக்கு எதிரான தவறான கொள்கைகளை பரப்பி கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை பிரிவினை சபைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த ஒரு நேரம். அந்த இரண்டு தப்பறைகளுக்கு எதிராக, இரண்டு தப்பறைகளை பரப்பிய தலைவர்களுக்கு எதிராக இவர் மறைவுரை ஆற்றிய ஒரு காரணத்தினால் கால்வினிஸ்ட் சபையை சார்ந்த மத வெறியர்கள் இவரை மறைசாட்சியாக கொன்றார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வசதி படைத்தவராக இருந்தாலும் பல்வேறு திறமைகளை கொண்டிருந்தவராக இருந்தாலும் ஆண்டவருடைய அன்புக்கு முன்னால் அவை அனைத்துமே குப்பை என்று கருதி அனைத்தையுமே ஆண்டவருக்காக இழக்க துணிந்தவர் தான், உயிரை கூட இழக்க துணிந்தவர் தான் இந்த புனித ஃபிதேலிஸ் என்பவர். இவருடைய பரிந்துரையால் நாமும் ஆண்டவரை இறுக பற்றி கொண்டு வாழுகிற ஒரு வாழ்வை இன்றைக்கு பரிசாக மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, நாம் வாழுகிற இந்த ஒரு காலகட்டத்தில் பல போலி தீர்க்க தரிசிகளை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. சிலர் ஒருபடி மேலே போய் நான் தான் வரவிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இரண்டாம் வருகை வந்துவிட்டது அப்படின்று பல்வேறு வகையில் மக்களை குழப்பி கொண்டும் தவறான போதனைகளை செய்து கொண்டும் மக்களை தவறான வழியில் நடத்தி கொண்டும் இருக்கிற ஒரு காலச்சூழலை நம்ம பார்க்கிறோம். ஆப்பிரிக்க கண்டத்தில் நான் தான் இயேசு, இரண்டாம் வருகைக்காக வந்திருக்கிறேன் என்று இயேசுவை போல உடை அணிந்து கொண்டு, இயேசுவை போல நீண்ட கூந்தலை வைத்து கொண்டு, இயேசுவை போல சென்ற இடங்களில் எல்லாமே நான் தான் இயேசு, என்னை பின் செல்லுங்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பேசி கொண்டு இருந்தார். ஒரு சிலர் அவரை பின்பற்றி வந்தார்கள். இப்படியாக அவருடைய வாழ்க்கை சென்று கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று புனித வாரம் வருகிறது. புனித வாரத்தில் அங்கிருந்து அவரை பின்பற்றியவர்கள் எல்லாம் ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். புனித வாரம் வருகிறது, தன்னையே இயேசு என்று சொல்லி கொண்ட இந்த நபரை நம்ம சிலுவையில் அறைவோம், 3ஆம் நாள் நிச்சயமாக அவர் உயிர் தெழுவாரா என்று பார்ப்போம் என்று இயேசு என்று தன்னையே பிரகடனப்படுத்தி கொண்டிருந்த அந்த நபரை பிடித்து சிலுவையில் அறைய முயற்சி செய்கிறார்கள். எப்படியோ அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடி சென்று காவல் நிலையத்தில் என்னை அவர்கள் கொலை செய்ய முயற்சி செய்கிறார்கள் என்று ஒரு கிரிமினல் கேஸ் அவர் பதிவு செய்திருப்பதாக ஒரு செய்தி வந்தது. அன்புமிக்கவர்களே, போலி தீர்க்க தரிசிகள், போலி மெசியாக்களுடைய வாழ்க்கை இப்படித்தான். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட போலியானவர்களை நம்பக்கூடாது, இப்படிப்பட்ட தவறான ஆயர்களை நம்பி நாம் செல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு அழகான கருத்தை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமக்காக சொல்லுகிறார். பல்வேறு வகையில் யூதர்களிடத்திலும் பரிசேயர்களிடத்திலும் தான் யார், எதற்காக இந்த மண்ணுலகுக்கு வந்திருக்கிறேன் அப்படி என்று பல்வேறு வகையில் அவர்களுக்கு அவர் விளக்கம் கூற முயற்சி செய்கிறார். கடைசியில்
என் வார்த்தைகளை பொருட்டு இல்லாவிட்டாலும் நான் செய்கிற செயல்களை கண்டாவது என்னில் விசுவாசம் கொள்ள மாட்டீர்களா அப்படி என்கிற நிலைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிறார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் தன்னுடைய பணி வாழ்வை இன்றைக்கு உரத்த குரலில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களிடத்திலும் அங்கிருந்தவர்களிடத்திலும் எடுத்து கூறினார் என்று பார்க்கிறோம். முதலாவது கருத்தாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னில் நம்பிக்கை வைப்பவர் என்னை அனுப்பிய என் தந்தையாகிய கடவுளிடத்திலும் நம்பிக்கை கொள்கிறார். அதே வரிகளோடு என்னை காண்பவர் என்னை அனுப்பியவரையும் காண்கிறார் அப்படி என்கிற முதல் விசுவாச அறிக்கையை அவர் நமக்கு சொல்லித் தருகிறார். அப்படி என்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நானும் என்னுடைய தந்தையும் ஒன்று, நான் வந்திருப்பது என்னுடைய தந்தையினுடைய திருப்பெயரால் தான், நான் வாழ்வதும் நான் பேசுவதும் செய்கிற அனைத்து செயல்களுமே என்னுடைய தந்தையால் அருளப்பட்டது அப்படி என்று தனக்கும் தந்தையாகிய கடவுளுக்கும் இருக்கிற உறவை முதல் செய்தியாக சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு செய்தியாக என்னில் விசுவாசம் கொள்பவர் என் தந்தையிடத்திலும் விசுவாசம் கொள்கிறார். இப்படி விசுவாசம் கொள்பவர்கள் இருளில் இல்லாதவர்களாக, இருளின் மக்களாக இல்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒளியின் மக்களாக கருதப்படுவார்கள். ஒளியை புரிந்து கொண்டவர்களாய், ஒளியை தெரிந்து கொண்டவர்களாய், ஒளியில் நடப்பவர்களாக இருப்பார்கள். அப்படி என்று இயேசுவில் விசுவாசம் கொள்பவர்கள் ஒளியின் மக்கள் என்கிற இரண்டாவது செய்தியை நமக்கு தருகிறார். மூன்றாவது ஒரு செய்தியாக இயேசுவில் விசுவாசம் கொள்ளாதோர், அதாவது இயேசுவில் விசுவாசம் கொள்ளாமல் தந்தையாகிய கடவுளிடத்தில் விசுவாசம் கொள்ளாதவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள், அவர்கள் இருளின் மக்களாக கருதப்படுவார்கள் என்கிற மூன்றாவது ஒரு செய்தியையும் இன்றைக்கு இறைவன் தருகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, நமக்கு மீட்பு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்பிக்கை கொண்டு அதன் வழியாய் தந்தையாகிய கடவுளிடத்தில் நம்பிக்கை கொள்வது. நமக்கு மீட்பு என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு தந்தையாகிய கடவுளையும் அவரிடத்தில் காண்பது. நமக்கு மீட்பு என்பது இயேசுவிடத்தில் விசுவாசம் கொண்டு ஒளியில் நடப்பது. நமக்கு மீட்பு என்பது இயேசுவில் நம்பிக்கை கொண்டு தண்டனை தீர்ப்பு பெறாமல் இருளில் நடவாமல் இருப்பது. ஆகவே இயேசுவில் நம்பிக்கை கொள்வோம், தந்தையாகிய இறைவனிடத்தில் நம்பிக்கை கொள்வோம், இயேசுவை காண்போம், தந்தையாகிய இறைவனையும் காண்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.